ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு ஒரு சண்டே vlog தான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்கமிங் கவர்மெண்ட் ஆஃபீஸர், அதாவது என்னோடய தம்பி வந்துட்டு வீட்டுக்கு வர்றாங்க. ஸோ அதுக்காக ஒரு சின்ன ஒரு கெட் டுகெதர் விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்காக காலையிலேயே எழுந்திரிச்சு பக்கத்தில் தான், இதுதான் எங்கள் ஊர். ஸோ மீன் மார்க்கெட் இருந்தது, மீன் வாங்கிட்டு ஸோ அங்கே வந்துட்டு எங்கள் ஊரை உங்களுக்கு சுற்றி காட்டலாம் அப்படிங்கிறக்காக ஒரு சின்ன சின்ன கிளிப்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே வந்துட்டு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ எங்களுடைய ஊர் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக நெல் வயல், இந்த பக்கம் அந்த பக்கம், நடுவில் சென்டரில் ரோடு. ஸோ செம்மையாக இருக்கும் வியூ பார்க்குறக்கு. ஸோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் மீ கைஸ். ஸோ நிறைய பேர் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி கேட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்கள் எல்லாத்துக்குமே பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஸோ பொங்கல் வரப்போகுது. ஸோ வீட்டில் அதுக்கான ப்ரிப்ரேஷனும் போயிட்டுருக்கு. ஸோ சைட் பை சைட் க்ளீனிங் பாக்ஸு, திங்ஸ் வாங்குறது, அப்படி இப்படி ஷாப்பிங் எல்லாமே போயிட்டுருக்கு. இன்றைக்கி வந்து சண்டே விலாகு. தம்பியும் ஹஸ்பண்டும் பார்த்துட்டிங்க அப்படின்னா உடுமலைப்பேட்டை ஒரு குரூப் 2 மெயின்ஸு, அதாவது மெயின்ஸ்க்கு வந்துட்டு மார்க் டெஸ்ட் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்துட்டு விசாரிக்கிறதுக்காக போயிருந்தாங்க. ஸோ அந்த அன்றைக்கி வந்துட்டு ஸோ வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி தம்பியும் அழைச்சிட்டு வந்து ஸோ விருந்து மாதிரி ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லிட்டு சமைச்சு கொடுத்துருந்தேன். ஸோ அந்த கிளிப் தான். ஸோ அந்த அன்றைக்கி தான் வந்துட்டு எல்லாமே பண்ணியிருந்தோம். ஸோ அந்த குரூப் 2 மெயின்ஸ் மார்க் டெஸ்ட் இன்டர்வியூ பற்றி நான் அந்த நெக்ஸ்ட்டு வீடியோவில் போடுறேன். அதுக்கு வந்துட்டு கிளிப் எடுத்து வச்சுருக்கேன். அது வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த சைடு யாராவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்துட்டு அதை அப்லோட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பொங்கல் வந்துட்டு செலிப்ரேஷன், க்ளீனிங் ஒர்க்கு இந்த மாதிரி ஃபுல்லாக போயிட்டுருக்கறதுனால வீடியோவே போட முடியல. ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறதே கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மீன் குழம்பு தான் அந்த அன்றைக்கி வச்சுருந்தேன். ஸோ மீன் குழம்பு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு தான் நல்லா செய்கிறதுக்கே வரும். ஸோ அதனால் வந்துட்டு அதை ட்ரை பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் குழம்பு அந்த மாதிரிலாம் வச்சா எனக்கு சுத்தமாக டேஸ்ட்டே வராது. நான் மீன் வந்துட்டு மட்டன், சிக்கன், ப்ராய்லர் இந்த மாதிரி எதுவுமே நாங்கள் எடுக்கிறதில்ல. ஸோ இப்போ சுத்தமாக வந்துட்டு நாங்கள் நான்வெஜ்ஜுன்னு எடுத்துட்டாலே ஃபிஷ்ஷு தான். தம்பிக்காக எடுக்க ட்ரை பண்ணதை அப்படியே மீன் எடுக்கவே ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா தம்பிக்கு வந்துட்டு ஃபிஷ்ஷு தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு அப்படிங்கிறதுனால ஃபிஷ்ஷு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம். அவனுக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சு ஃபிஷ்ஷு. அதனால் ஸோ இதவே வந்துட்டு பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே எடுத்துட்டோம். ஸோ சண்டே எப்போவுமே பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃபிஷ்ஷு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ தம்பி கூப்பிட்ருந்தேன். ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அவங்க எவ்வளோ கொஷின் போட்டிருக்கீங்க அப்படிங்கிறது. ஸோ தம்பி வந்துட்டு 171 கொஷின்ஸ் வந்துட்டு போட்டிருக்காங்க குரூப் 4ல். இன்னொரு தம்பி பார்த்துட்டிங்கன்னா 165. ஸோ அவங்களுக்கு கவுன்சிலிங் வந்திருக்கு, இந்த தம்பிக்கு கவுன்சிலிங் வந்திருக்கு. ஸோ தம்பியும் ஹஸ்பண்டும் 2 பேர் தான் சேர்ந்து போவாங்க. ஸோ வந்துட்டு நான் உங்களுக்கு போகும்போது எந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க என்ன அப்படிங்கிறத கவுன்சிலிங் வீடியோவில் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். 171 கொஷின்ஸ் போட்டுட்டு அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிட்டாங்க. ஸோ என் ஹஸ்பண்டோடு சேர்ந்துட்டு மெயின்ஸுக்கு வந்துட்டு எப்படி அப்ரோச் பண்ணலாம், எப்படி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து படிச்சுட்ருக்காங்க. குரூப் 4 மட்டுமே நம்பி இல்லாமல் அடுத்து குரூப் 2, அதுக்கப்புறம் குரூப் 1 அப்படிங்கிற மாதிரியும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா பசங்களுமே எல்லாருமே அப்படி தான். ஒரு டார்கெட் வச்சு படித்தாங்க அப்படின்னா எதுவுமே ஒன்றே வந்துட்டு போதும் அப்படின்னு சொல்லி சாட்டிஸ்ஃபைட் யாருமே ஆகிறது கிடையாது. குரூப் 4 கிளியர் பண்ணிட்டாங்கன்னா நெக்ஸ்ட்டு டார்கெட் குரூப் 2. ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தடுத்த எக்ஸாம் எது எழுதினாலுமே உங்களுக்கு கிளியர் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா உங்களுடைய ப்ரிப்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாருமே குரூப் 4 கிளியர் பண்ணியிருக்கிறவங்க குரூப் 2வும் கிளியர் பண்ணியிருப்பாங்க, குரூப் 2 கிளியர் பண்ணியிருப்பாங்க, குரூப் 1ம் வந்துட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க, கிளியர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தம்பியும் அதே மாதிரி தான் குரூப் 4 கிளியர் ஆயிடுச்சு. இருந்தாலும் வந்துட்டு குரூப் 2வும் வந்துட்டு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு லன்ச் முடிச்சுட்டு இன்றைக்கி வந்துட்டு தம்பியோட டைம் கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு இது இவ்வளோ தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வீடியோவில் பொங்கல் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.